வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறு வயிற்றில் காலையில் உலர் திராட்சை சாப்பிடுவதால் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் தெரிந்தால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். ஒருபுறம் இந்த உலர் திராட்சை இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரியான எண்ணற்ற நன்மைகளை கொண்டது உலர் திராட்சை. அதிகமாக சாப்பிட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும்? ஒரு நாளைக்கு எத்தனை உலர் திராட்சை சாப்பிட வேண்டும்? எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும்? அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆபத்துகள் ஏற்படும்? யாரெல்லாம் இந்த உலர் திராட்சை சாப்பிடலாம், யாரெல்லாம் இந்த உலர் திராட்சை சாப்பிடக்கூடாது? எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். உலர் திராட்சைங்கிறது சூரிய வெப்பத்தில் அல்லது இயந்திரத்தில் உலர்த்தப்பட்ட ஒரு திராட்சை தான் உலர் திராட்சை. இதில் இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், போரான், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே அதிகமாகவே நிறைஞ்சிருக்குது. 100 கிராம் உலர் திராட்சையில் சுமார் கலோரிகள் மட்டுமே 299 இருக்குது. கார்போஹைட்ரேட் 79 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 3.7 கிராம் நார்ச்சத்து இருக்குது. புரதம் 3 கிராம் இருக்குது. இரும்புச்சத்து 1.9 mg இருக்குது. பொட்டாசியம் 749 mg இருக்குது. கால்சியம் 50 mg இருக்குது. மெக்னீஷியம் 32 mg இருக்குது. ஸோ உலர் திராட்சை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்ன? ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இது சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சோர்வு, மயக்கம், பலவீனம், தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சிலர்லாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ரத்த சோகை குறைபாடு இருக்கிறதா, அதாவது அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை குறைபாடு இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகள் அடிக்கடி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் அளவு அதிகமாக்கப்படும். இதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை ஒரு நல்ல உணவாக இருக்குது. உலர் திராட்சைகளை எடுத்துக்கிறணும். அடுத்து இரண்டாவது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுதுங்க. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் சார்பிட்டால் இது குடலுடைய இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. தினமும் நம்ம 8-10 ஊற வைத்த உலர் திராட்சை சாப்பிடுவது சிலருக்கு மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வயதானவர்கள் தான் இந்த பிரச்சனையில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ வயதானவர்கள் கண்டிப்பாக உலர் திராட்சை எடுக்கும்போது அந்த மலச்சிக்கல் சரியாயிடும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு உடனடியாக ஒரு சக்தி, எனர்ஜி கொடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் என்ன இருக்குதுன்னா இயற்கையான குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இருக்குது. இது உடலுக்கு விரைவான ஒரு சக்தியை வழங்கக்கூடியது. அதனால தினமும் உடற்பயிற்சி செய்வாங்கல்ல, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல, அவங்க, விளையாட்டு வீரர்கள், வயதானவர்கள், வேலை பளு அதிகமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உலர் திராட்சையை சரியான அளவில் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்டான எனர்ஜி கிடைக்கும். அந்த டே முழுக்க ஆக்டிவாக இயங்குறதுக்கான எனர்ஜி கிடைக்கும். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் பொட்டாசியம், பாலிஃபினால்ஸ் இருக்குது. இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்பவுமே தேவை. அது மட்டும் இல்லைங்க, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா ரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நீங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. கருப்பு திராட்சையில் பாலிஃபினால், ஃப்ளேவோனாய்ட்ஸ், இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதெல்லாம் இருக்குது. இதனால உடலை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. இதனால வெளிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற. அடுத்து ஆறாவது நன்மை, எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் கால்சியம், போரான், மெக்னீஷியம் எல்லாமே சிறிதளவில் இருக்குது. இதனால எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. ஏன்னா இப்போ வயதாயிருச்சுனாவே 60-50 வயது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா எலும்பு தேய்மானம், எலும்பு சார்ந்த நோய்கள்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால 30 வயசுல இருந்தே உலர் திராட்சையை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறத நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து 7வது நன்மை, தோலை பொலிவுடன் மேம்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அதாவது ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஸ்கின்னாக காமிக்கிறதுக்கும் கிளியரான ஒரு ஸ்கின்னுக்காகவும் உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால செல்கள் சேதம் அடையிறத குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையை தினமும் நம்ம அளவோடு தினமும் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்கின் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது முகங்களில் எந்த ஒரு பருக்களோ மருக்களோ கரும்புள்ளிகள் திட்டுக்கள் இது எதுவுமே இருக்காதுங்க. அவ்வளவு பொலிவுடன் இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. ஸோ 30 வயதை எட்டின பெண்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது முகச் சுருக்கங்கள் தாமதமாக்கப்படும். ஸோ நீங்கள் இளமையை எப்பொழுதுமே தக்க வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சையை தொடர்ந்து எடுங்கள். முக்கியமாக பெண்கள்னா ஒரு 40 வயதை கடந்துட்டாவே முகங்களில் வந்து முகச் சுருக்கங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதனால தான் 30 வயதை கடந்த உடனே இந்த ஒரு உணவை நீங்கள் தினமும் உங்களுடைய காலையில் இதை ஒரு ஆரோக்கியமான ஹேபிட்டாக நீங்கள் தொடங்கிட்டே இருந்தீங்கன்னா 60-70 வயசையும் உங்களுடைய முகங்களில் முகச் சுருக்கங்கள் இருக்காது. ஒரு இளமையான தோற்றத்தோடு நீங்கள் இருப்பீங்க. அடுத்து 8வது நன்மை, முடி வளர்ச்சிக்கு உலர் திராட்சை பயன்படுதுங்க. நிறைய பேருக்கு இரும்பு சத்து குறைபாடுனால தான் முடி வந்து உதிர ஆரம்பிக்கும். முக்கியமாக பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தைகள், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே என்ன ஆகும்னா ஒரு மன அழுத்தம் காரணமாக, ஸ்ட்ரெஸ் காரணமாக முடி உதிரும். சிலருக்கு வந்து என்னன்னா இரும்பு சத்து குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடுனால முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே. ஆனால் அந்த இரும்பு சத்தை ஈடுகட்டுறதுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ நீங்கள் உலர் திராட்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, யோகா இல்லை மூச்சு பயிற்சி இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஸோ அப்போ முடி வந்து கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா முடி கொட்டுறதுக்கு இதுதான் ரீசன். ஒழுங்கான ஊட்டச்சத்து இல்லை உடலில், அடுத்து வந்து மன அழுத்தம். இது 2யுமே நீங்கள் போக்கிட்டீங்கன்னா முடி வந்து கொட்டவே செய்யாது. நல்ல ஒரு ஆரோக்கியமான முடியும் வளர செய்யும். முடி வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இந்த உலர் திராட்சை வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா முடிக்கு மேலே ஷாம்பு எண்ணெயும் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி போட்டால் முடி வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்கள் இன்டேக், அதாவது உள்ளார என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில் அவுட்புட்டாக வரும். ஸோ நீங்கள் உணவில் வந்து நிறைய வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான உணவுகளை எடுக்கும்போது தான் முடி கொட்டுறதும் வளர்ச்சிக்கும் அது ஊக்குவிக்கும். ஸோ முடி வளர்றதுக்கு தேவையான பயோட்டின் நிறைந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறேங்க. பயோட்டின் என்னன்னா கருவேப்பிலை, இதிலலாம் பயோட்டின் இருக்குது. முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக உங்கள் உணவில் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அதுவும் அதிகமாக எடுக்கக்கூடாது, அளவாக எடுத்துக்கிட்டே வரும்போது முடி நல்லாவே வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் அது எல்லாமே. ஸோ முடி நல்லா வளர ஆரம்பிக்கும், கொட்டாது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கல்லீரலுடைய செயல்பாட்டிற்கு வந்து இந்த உலர் திராட்சை பயன்படுதுங்க. சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலோட செல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுறதாக கூறப்படுது. ஆனால் இது கல்லீரல் நோய் இருக்கிறவங்களுக்கு இது மருந்து கிடையாது. ஆனால் கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு இது ஒரு உணவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த உணவை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயது முதிர்வை தாமதப்படுத்துறதுக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, முதுமையை தள்ளி போடும் தன்மை வந்து உலர் திராட்சைக்கு இருக்குது. ஏன்னா உலர் திராட்சையில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா, உடல்ல ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கும் தன்மை கொண்டது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும்னா, நம்மளுடைய செல்களை வந்து வேகமாகவே டேமேஜ் பண்ணும். ஸோ அதை டேமேஜ் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செய்யுது. ஸோ இதனால ஆரோக்கியமான ஒரு முதுமை வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 40-50 வயசுலேயே ரொம்பவே அவங்க வயசாயிடுறாங்க. ஒரு முதுமையான தோற்றம் வந்து ஏற்படுது. ஸோ அதெல்லாத்தையுமே தாமதப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இந்த உணவு கூடவே நம்ம சில ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, கண் ஆரோக்கியத்திற்கும் உலர் திராட்சை வந்து பயன்படுது. ஏன்னா உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சேர்மங்கள் கண்களுடைய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயது சார்ந்து வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள், கண் சோர்வு, கண் உலர்ச்சி இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த உலர் திராட்சையை ஒரு நாளைக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 உலர் திராட்சைகள் தாராளமாக
தாராளமாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே வேண்டாம், 10ங்கிறதே போதுமானது. ஸோ நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 உலர் திராட்சையை எடுத்து நல்ல தண்ணியில் ஊற்றி நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் அந்த உலர் திராட்சைகளை உங்கள் வாயில் போட்டு நல்லாவே மென்று நீங்கள் சாப்பிடுங்க. விருப்பம் இருந்தால் அந்த தண்ணியை குடிங்க, விருப்பம் இல்லைன்னா கீழே ஊற்றிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டோம். இதுவே சிறிய குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் பாதியாக ஒரு நாளைக்கு 5 இல்லைனா 3 உலர் திராட்சைகள் போதும். ஸோ ஊற வைத்த உலர் திராட்சையை சாப்பிட்றது தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஏன்னா ஊறின உலர் திராட்சையில் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலால் உறிஞ்சப்படும், எளிமையாக செரிமானமும் ஆயிரும். அதனால தான் நம்ம ஊற வச்சு சாப்பிட சொல்கிறோம். ஸோ எந்த நேரத்தில் சாப்பிட்றது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில், இல்லைன்னா மாலை நேரத்தில் எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பின்னாடியும் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட என்னெல்லாம் சேர்த்து சாப்பிட்டால் இன்னும் கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும்னா பாதாம், வால்நட், ஓட்ஸ், பால் இது கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கிடலாம். அதிகமாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனை ஆகும்னா வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லை, வயிற்று வலி, உடல் எடை அதிகரிப்பு, இரத்த சர்க்கரை அளவு உயர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உலர் திராட்சைங்கிறது ஒரு கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. ஸோ அளவாக எடுத்துக்கிறங்கள், ஆரோக்கியமாக இருங்க. ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிட்டதுக்கு பிறகு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதுக்கு அப்புறம் காலை உணவு எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் 2லிருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறேங்க. அடுத்து போதுமான தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்குங்க. அடுத்து புரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறேங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகக்கூடிய ஒரு டிப்ஸு. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் பொரித்தது, வறுத்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.